ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்ல மனிதர்கள் கூட சில சமயத்தில் எப்படி நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துன்பம் வந்தே தீருது. அந்த துன்பத்தை அது எதனால் ஏற்படுது அப்படின்னு அவங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயமா, ஆனால் நம்ம என்னமே தப்பே செய்யாமல் எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை. போன பிரிவில் தப்பு செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான், ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது. அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன் பிறவியில் செய்த பாவம் இங்கு மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிறவியில் செய்த துன்பம் இங்கே நடக்குது. இறைவா, இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடராக அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம்? தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் பாவங்கள் தெரிஞ்சே செய்வான். நமக்கு என்ன போச்சு? நம்ம சுகமாக இருக்கிறோமா, அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா? அப்படி பாவம்ன்றது ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கே தெரியாமல் பாவங்கள் நடந்துடும். ஆனால் பாவம் தான் இல்லையா? தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்த ஆகணும் இல்லை? இப்போ பணம் சம்பாரிச்சுக்கிறோம், 1 கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கிறோம்? செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது.
இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலேயே செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளுக்கிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு? அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 கொடுத்த அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ இன்னொன்று என்ன சொன்னான்? ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தீன்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பமில்லாத வாழ்வீங்க. சொல்லுமா? ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி? மனம்தாம்மா காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உங்களை கோவப்படுறீங்க. ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க, அப்போ கோவப்படுறீங்களா? இல்லை, சந்தோஷப்படுறீங்க. இது எது காரணமாகுது? மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை எப்படி வாழ்த்துறாங்க போதும் சந்தோஷப்படுது. இது ரெண்டுக்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும், கோவப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றது உருவாகிறது இல்லையா? அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது? 4 பொருள் சேர்ந்து இருக்குது, சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு கூட கோபம் இருக்குது. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாகுதோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா? அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. இதை வந்து உள்முகமாக திருப்பதற்கு எந்த விதமான பயிற்சி வேணும்? அதனால் வந்து என்ன பலன்கள் கிடைக்கும் சுவாமி? ஞானேந்திரம், கர்மேந்திரியம், இதை எதையுமே உள்முகமாக திருப்ப முடியாது. கர்மேந்திரியம்ன்றது வெளியே தெரியுது, ஞானேந்திரம்ன்றது தெரியாதது. இது எப்படி தெரியாதது தெரிஞ்சது? இதெல்லாம் போய் மாற்றிலாம் வைக்க முடியாது. உன் மனசை வெளியே போகிற மனசை தான் உள்ளே மாற்றணுமே தவிர ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாம் எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது, எந்த மகான் கூட மாற்ற முடியாது. அப்போது ஞானேந்திரியம்னா என்ன, கர்மேந்திரியம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு 2 காது இருக்கும், ஆனால் பேச நான் கேட்காது. காது இன்னமும் இருக்குது, ஆனால் பேச நான் கேட்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கர்மேந்திரம் இருக்குது, உள்ளே இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை. அதனால் அவனுக்கு காது கேட்கல. கண் இருக்குது, நல்லா பார்க்குறான், ஆனால் பார்வை மட்டும் தெரியல, பொருள் தெரியல. அதுக்கு காரணம் என்னன்னா கண்ணு தெரியுது, கர்மேந்திரியம் தெரியுது, கர்மேந்திரத்துக்கு உள்ளே இருக்கிற ஞானேந்திரியம் இல்லைங்க, அதனால் பார்வை தெரியல. வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான், பேச வரல. இது கர்மேந்திரியம் வெளியே தெரியுற வாய், ஆனால் உள்ள குரல் ஞானேந்திரியம் இல்லை அவனுக்கு, அதனால் பேச்சு வரல. இப்படி உடல் 3 விதமான உடல்கள் இருக்குது. நம்ம பார்த்துன்னுக்கிறது ஒரு உடல், ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல் அப்படின்னு 3 வித உடல் இருக்குது. இது யாருக்கு தெரியும்? பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. மேலகிற உடம்பு தானே அடையாளம் தெரியும், உள்ளகிற பொருள் தெரியாது. உள்ளகிறது என்ன? மேலகிறது நீர் உடம்பு, உள்ளகிறது நெருப்பு உடம்பு, அதுக்குள்ளகிறது காற்று உடம்பு. இந்த 3 உடல் சேர்ந்து தான் நம்மளை இயக்கிக்கின்னு இருக்குது. எங்கேயாவது ஊந்துட்டிங்கன்னா மேல் தோல் வயிட்டின்னு போயிடும் இல்லையா? உள்ளே இருக்கிற தோல் வெள்ளை தோல் தெரியும், ஆனால் அது எரிச்சல் எடுக்கும்.
இது எரியாது. அது எரிச்சல் எடுக்கிறதுக்கு காரணம் அது நெருப்பு எரியுது. இதுதான் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம். கர்மேந்திரியம்ன்றது வெளியே தோற்றத்தில் தெரியுது, ஞானேந்திரியம்ன்றது உள்ள மறைமுகமாக இருந்து ஏற்கிறது. அதனால் இதை போய் திருப்பு வச்சு எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாம் கிடையாது அது. அதனால் அப்படிலாம் ஒரு இது கிடையாது. சரி, ஏற்கனவே சாமி நீங்கள் இந்த அந்த கரணம் இதை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த மனம், அகங்காரம், புத்தி, சித்தி இப்படிங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி, இதை வந்து எப்படி வந்து ஒரு சாதாரண மக்கள்லாம் கையாளுவது, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். செயல் அவங்க செயலை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம், அவங்களே உணரலாம். இது வந்து அடுத்தவங்க சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த அந்த கரணத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு முதலாளி, சரி, உங்கள் பேர் மனசு, என் பேர் புத்தி, அவர் பேர் சித்தம், அவர் பேர் அகங்காரம். இப்போ நீங்கள் முதலாளியாக இருந்துக்குன்னு எங்கள் 3 பேரையும் வேலை வாங்குறீங்க. என்ன நடக்குது நாட்டில் சொல்லு. சாமி ஒரு ஆள் பணம் எடுத்து போகிறான் சாமி அப்படின்னு புத்தி சொல்லுது. சித்தம் சொல்லுது வா நான் பாது, அவன் பணம் எடுத்து போகிறான். அகங்காரம் சொல்லுது நீ பிடிக்கின்னு வரையா நான் பிடிக்கின்னு வரட்டான்ட்டு. அப்போது இந்த 3 பேர், இந்த அகங்காரம் பிடிக்கின்னு வந்தது எடுத்து வந்து மனத்துக்கிட்ட கொடுத்தது. மனம் முதலாளியாக இருக்குது. அப்போது இந்த மனம் என்ன பண்ணுது, சித்தத்துக்கு கொஞ்சம் ஒரு சம்பளம், புத்திக்கு ஒரு சம்பளம், அகங்காரத்துக்கு ஒரு சம்பளம் கொடுத்து மீதி இது வச்சுக்குது. இது முதலாளி தொழிலாளி உறவு மாதிரி சித்தம், புத்தி, அகங்காரம் மனத்தினுடைய நிலை. அதனால்தான் ஞானத்தில் என்ன சொல்கிறோன்னா, அகங்காரத்தை அழி முதல்ல. ஞானத்துக்கு எதிரியே அகங்காரம், ஞானத்துக்கு எதிரியே காமம். இந்த 2 அழிஞ்சுதுன்னா ஞானத்தில் கையேறலாம். ஆனால் காமமும் அழியாத அகங்காரமும் அழியலைன்னா அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் போக முடியாது அப்படின்றது. இது 3 செயல்கள். இது முதலாளியாக இருந்துன்னு வேலை வாங்கினது. இந்த அகங்காரம் அழிஞ்சா புத்தி அழிஞ்சிடும், புத்தி அழிஞ்சா சித்தம் அழிஞ்சிடும். சித்தம் அழிஞ்சா இப்போ 3 பேரை வச்சு 3 கொலை பண்ணிட்டீங்க வெளியே. இப்போ இந்த நாங்கள் 3 பேர் செத்து போயிட்டோம், நீங்கள் தனியாக உட்காந்துப்பீங்களா? முடியாது. பாதிக்கப்பட்டு வந்து உங்களை வெட்டுவான் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அந்த ஊருக்கு ஓடிடுவீங்க. அப்போ இந்த மனமாகப்பட்ட ஆன்மாவிலேருந்து வந்தது இது ஆன்மாவோட போய் சேர்ந்து போய்டும், தனி செயல் கிடையாது இது. அப்போ ஆன்மாவோட இங்கே புத்தியோட மனத்தோட ஒரு அறிவு இருக்குது, அதுதான் சித்தம்னு சொல்கிறோம். சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம், புத்தின்னா ஆலோசனைன்னு அர்த்தம், அகங்காரம்னா செயலுன்னு அர்த்தம். இவள் தான் சாமி. ஆனால் இந்த மனம் போய் சேர்ந்த உடனே ஆன்மாவில் ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு, இது சிற்றறிவு. இந்த பேரறிவினுடைய செயல்பாடுகள்னா உலக நன்மைக்காகவே செய்யும். அது மனத்தோடுகிற சிற்றறிவினுடைய செயல்பாடு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இதுதான் சாமி வேறுபாடு. இப்போ வாஸ்து அப்படின்றாங்க, வாஸ்துப்படி வீடு கட்டணும்ன்றாங்க, இது இந்த பக்கம் தான் இருக்கணும், கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட். யாருக்கு வாஸ்து? நமக்குன்னு சொல்லி நம்ம மனசு. அதம்மா இந்துக்களுக்கு வாஸ்து, முஸ்லீம் வாஸ்து பாப்பானா இல்ல, பெரிய பெரிய கோடீஸ்வரன் சொன்னாக்கிறேன், ராஜாவாக்குறானா, கிறிஸ்டினி வாஸ்து பாப்பானா. இது மன சம்பந்தப்பட்டது. மக்கள் எதை இளமையிலேருந்து சொல்லி கொடுக்குறானோ அதிலேயே நம்ம மனம் ஊறி போய்க்குது. அப்போ நம்ம வளர்ந்த பிறகு அதே செயல்கிட்ட போயிடுறோம். அதனால் கடவுளுக்கும் உலகமே கடவுள்து உந்து, இங்கே ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்குதா? என்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், ஒரு பை ஒன்று எடுத்துன்னு வந்தார். அவர் வச்சுட்டு இங்கே உட்காந்தார், என் பக்கத்தில் உட்காந்தார். சாமி எனக்கு இங்கே 500 ஏக்கர் இருக்குது, அங்கே 1000 ஏக்கர் இருக்குது, எனக்கு இங்கே 4 பில்டிங் இருக்குதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம் பாடினேன். இது பை யார்து பாடினேன். எந்த தான் சாமின்னாரு. போகும்போது எடுத்து போவியா விட்டு போவியான்னு. இல்லை எடுத்து போயிடுவேன்னாரு. கரெக்டு. இப்போ இந்த பையை எடுத்து போயிடுவேன். இந்த 500 ஏக்கர் இருக்குது, அதில் ஒரு பிடி மண் எடுத்து போப்பா பார்க்கலான்னு. எடுத்து போக முடியாது. அப்போ அது உந்து இல்லை. இந்த பை உந்து, நீ எடுத்து போயிடுற, அது உந்து இல்லை இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு உனக்கு இறைவன் செல்வாக்கை கொடுத்துருக்குறான். இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, தர்மத்தை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா செல்வமும் உங்ககிட்ட இருக்கும், நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் சேரும் இல்லையா? செயலை இப்படி வகுத்து செய்தான்னா மனுஷன் நல்லா இருப்பான். அதை விட்டுப்பட்டு உலகத்தில் இருக்கிறதுலாம் எனக்கு உன்னை என்ன பண்ணுவேன், ஒரு நான் பெரிய பணக்காரன், ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிடணும் முடியுமா? ஒரு பிடி தான் இல்லை, ஏழையாக இருந்தாலும் ஒரு பிடி தான். அப்போது இருக்கிறத 4 பேர் கொடு, நல்ல பேர் எடு, புண்ணியத்தை சேரு, அடுத்த பிறப்பில் இன்னும் ஓஹோன்னு இருப்பேன்.
அந்த செயலை மாற்றிக்குங்கன்னு சொல்கிறேன். ஓகே. அதனால் வாஸ்து கீஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா வாஸ்துவும் மனசில் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நான், அன்பை காட்டினீன்னா சிவமாக மாறுவேன். எல்லாருக்கிட்ட அன்பை காட்டினீன்னா என்ன ஆவ, நீ கடவுள் ஆவ இல்லையா? இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு 100 பேர் குத்தினா என்ன சொல்லுவாங்க? உன்னை வாழ்த்துவாங்க. வாழ்த்துறது இல்லை, கடவுள் மாதிரி வந்து கொடுத்தது பாப்பா அப்படின்வாங்க. அப்போ நீ கடவுளாகவே ஆக்கிட்டாங்க அடுத்தவங்க இல்லை? அப்போது நீ அன்பை காட்டினா கடவுள் நீ. ஆனால் மனசு பேச்சை கேட்டு தான் நீ நடப்ப. என் பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், எவனும் கேட்டது கிடையாது. அவன் மனசு பேச்சு. அதனால தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குரு. மனம் சொல்கிறபடி தான் வாழ்க்கை. அதனால் மனசை முதல்ல சீர்படுத்திங்கன்னு சொல்கிறது. சொல்லுமா சொல்லுமா. ஐயா, நீங்க வந்து ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க, இப்போ ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 15 நாளுக்கு அப்புறமா மறுபிறப்பு எடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஆத்மாவானதுக்கு வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து இருக்காது, அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அந்த ஆத்மா அந்த 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் பிறக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது முடிவு எடுக்க முடியும்? ஒரு முடிவு எடுக்காது. அந்த மாதிரி முடிவு எடுக்கிற வாய்ப்பு உண்டு, அது யோகிக்கு உண்டு. ஞான பாதையில் போகிறான்னு அவனுக்கு மட்டும் அது உண்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எண்ணமெல்லாம் உடல் மேலே தான், எவனுக்கும் உயிர் மேலே கிடையாது. அப்போது உயிர் மேலே எவனுக்கு நினைப்பு இருக்குதோ அவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட உடல் எடுக்கணும்னு நினைப்பான். உடல் மேலே நினைப்பு இருக்கிறவனுக்கு அந்த நினைப்பு வராது. ஏதோ இங்கே இருந்தது போச்சு, வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும், அது வேறு வீட்டுக்கு போயிடும். அதனால் தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது எந்த மூக்கில் மூச்சு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை. இதுக்கு வந்து ஆன்மாக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இந்த பக்கம் சோத்துகை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா அது ஆண் குழந்தைல பிறந்துடும். பேசுகை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா பெண் குழந்தையாக தான் பிறக்கும். 10 வாட்டி போனாலும் 10 பெண்ணாக தான் பிறக்கும். அப்போது இந்த பெண்ணா ஆனான்றது இந்த தாயின் தகப்பனுடைய சம்பந்தப்பட்டது. ஆன்மா வந்து அப்படிப்பட்டது, அது இறைவன் சம்பந்தப்பட்டது. அதனால் அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் கிடையாது. அது வந்து எந்த உடல் கிடைக்குதோ அந்த உடலுக்குள்ளே போந்து ஏக்கத்தை நடத்தும். அது வந்து இந்த உடல் தான் ஓணும், அந்த உடல். மகான்களுக்கு அது மாதிரி உண்டு. மகான்கள் ஒரு வாட்டி இருப்பான், அதுலேயே யோகத்திலேயே இருப்பான், ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துடுவான். மறுபடியும் அந்த பிறப்பு வந்து இப்படிப்பட்ட உடல் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து உயிர் மேல் தான் நினைப்பு, உடலை மறந்துடுச்சு அது. அதனால் அந்த உயிராகப்பட்டது ஆன்மாவில் சேரும்போது அதுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகி போச்சு. இது எண்ணமே இல்லாத வாழ்ந்துனுக்குது, இதுக்கு எங்கேருந்து வரும் அந்த மாதிரி. அதனால் அது கிடையாது. அப்ப இப்ப யோகிகள் அவங்கலாம் பாத்தீங்கன்னா அடுத்த பிறப்பு வேணாம், இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அது எப்படி? அதுதான் மோட்சம் அடையிறது தான் அந்த முடிவு காலம். இப்போ அதுதான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு மகான் சொன்னார், எனக்கு பீச் இருக்குதுப்பா, அதில் தண்ணி இருக்குது, அது கண்ணுக்கு எட்டின தூரம் தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நான் பார்க்கல. நான் அதை பார்க்கறதுக்கு பயணம் பண்ணுறது யோகம். அதை பார்த்து அந்த நீரில் நீராடுறது ஞானம். அந்த மாதிரி யோகம்ன்றது ஒரு பிறப்பில் முடிச்சிடுறது கிடையாது. எல்லாரும் மக்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குருக்கிட்ட போனோம், ஏன் உங்க கற்றுக்கினேன் அப்படியே என் பிறப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் சும்மா கற்பனை. நிஜம் வந்து அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அதிலே ஏங்கி அவன் இந்த உலகத்துக்காக எதுக்கு வந்தானோ அந்த செயல்களை செய்யணும். அவன் தான் மகான். துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வரவெல்லாம் மகான் கிடையாது, புக்கு படிச்சுட்டு வரவெல்லாம் மகான் கிடையாது. அவன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் இழக்கணும். எவ்வளோ வசதிகள் வந்தாலும் அவன் ஏழ்மையாகவே இருக்கணும், அவன் தான் மகான். வசதிக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டிக்கிறதெல்லாம் மகான் கிடையாது, அது புக்கு படிச்சுட்டு தொழில் அது. அதனால தொழில் வேறு தொண்டு வேறு. இவன் தொண்டு செய்கிறவனுக்கு எந்த ஆடம்பரமும் இருக்காது, தொழில் செய்கிறவன் ஆடம்பரமாக தான் இருந்தாகணும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி மைக்கில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் கஸ்டமர் வருவான். இப்போ என்ன மாதிரியாலும் ஒரு கடை வச்சுருந்தா யாருன்னா வந்தால் உண்டு, இல்லைன்னா போச்சு. அது மாதிரி கதை இது. விளம்பரம் பண்ணுறது அவன் தொழில் அது. விளம்பரம் இல்லாமல் தேடி வந்தால் செய்கிறது தொண்டு அது. இப்போ என்ன கூட மலேசியாவில் சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் அழைப்புகள் வந்தது, சாமி ஒரு வாரம் வந்து போங்க நீங்கள் அப்படின்ட்டு. நான் சொல்ல, நான் எங்கேயும் தேடி போய் சொல்கிறதில்ல, என்னை தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன், நான் தேடி வர்றதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு.
ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஊர் ஊராக போயின்னுக்குறாங்க. அது அவங்க நோக்கம் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் போகிறதில்ல எங்கேயும். இருக்கிற இடத்துல இருப்பேன். என்னை தேடி வந்தால் சொல்லிக் கொடுப்பேன். இல்லைன்னா போ, எனக்கு என்ன போச்சு, எனக்கு நஷ்டம் கிடையாது. அதனால் யோகம்ன்றது ஞானம்ன்றது பிறவி வேணான்றது. எல்லா மகானும் பிறவி வேணான்னா, எல்லா பணக்காரனும் பிறவி வேணுன்றான். ஏன்னா அடுத்த பிறவியில் இன்னும் இதை விட நான் பணக்காரனை வாழணுன்ட்டு. உன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழப்போ. நீ நினச்சா பணக்காரன் யாருன்னு வாழ போகிறதில்ல. இதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த பரதேசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து ஊனம் இல்லாமல் ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தால் கூட அவங்க வெளியில் இன்னொருத்தங்கள்ட்ட அந்த காசை வந்து இதுவாக வாங்கி தான் அவங்க வந்து சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எதனால் இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இந்த பணம் கிடைச்சிடுது, போய் வேலையே பண்ணாமல் கேட்டால் கிடைக்குது, இதுவே போதும் அப்படின்ற அவங்களுடைய நிலைமையா, இல்லை இந்த ஜென்மத்தில் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டதா? இப்போல்லாம் என்னவா நினச்சிங்கிறாங்கன்னா, இந்த வந்து ஊடு ஊடாக இறந்து தூண்டுருவன் பரதேசின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசின்றவன் அவன் இல்லை. நீங்கள் சொல்கிறது நாடோடி. நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாருக்கிட்ட காசு வாங்கின்னு உடம்பு நல்லா இருந்தால் கூட துட்டு வாங்கி பிழைக்கிறான்னு, அவன் நாடோடி. அவனுக்கு வந்து காசு கச்சா அதுக்காக எதுங்க ஒன்றா தெரியுவான். பரதேசின்றவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் ஞானி. பரதேசின்னா பரத்தில் இருக்கிற சிவத்தை யாசகம் கேட்குறவன், அவன் தான் பரதேசி. இவனுக்கு பேர் பரதேசின்னு வச்சுன்னுக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியல, பாவம். என்ன பண்ணுறது? பரதேசின்னா பிச்சை எடுக்கிறவன் அப்படின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசி பிச்சை எடுக்கிறவன் இல்லை. பரதேசின்றவன் இறைவங்கிட்ட பிச்சை கேட்குறவன், மனுஷங்கிட்ட கேட்குறவன் இல்லை. மனுஷங்கிட்ட கேட்குறவன் நாடோடி, அவன் பேர் பரதேசி இல்லை. இப்படி இருக்குதுமா. ஸோ இப்போ இந்த நாடோடி எதனால ஈஸியாக பணம் வந்துடுது? ஆமாம், பின்ன கஷ்டப்படாத. இப்போ ஒரு வண்டி ஒன்று தள்ளிக்கின்னு போவாங்க, பின்னாடியே ஒரு பொம்பளை கொண்டாந்து துட்டு கட்டினா போவோம். யாராவது போடுறாள். இன்றைக்கெல்லாம் சுத்தனா எங்கேயும் போய் வேலை செய்யாத, வெட்டி செய்யாத, டெய்லி ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. அவனுக்கு ஏன் வேலைக்கு போகிறான்? இது மாதிரி ஆளுக்கு போடவே கூடாது பிச்சை. ஏன்னா அவன் கெட்டு போகிறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருக்கிற. அதனால இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கண்ணு இல்லாதவன், கால் இல்லாதவன், காது இல்லாதவன், கை இல்லாதவன், அவனுக்கெல்லாம் தர்மம் பண்ணு. அதான் தர்மம். அதனால தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ல தர்மம் எப்படி பண்ணணும் அப்படின்றாரு. நல்லா வசதியாக இருக்கிறவனுக்கு மேலே மேலே எதுவுமே கொடுக்குறது தர்மம் இல்லைடா, இல்லாதவனுக்கு ஓடி போய் கொடுக்குறப்பாரு, அதான்டா தர்மம். அதனால சொல்கிறாரு, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றார். இல்லாதவனுக்கு போடு, அது உன் உயிரை காப்பாற்றுண்டான்றார். அதனால் தர்மம் அப்படி பண்ணோம். சும்மா இருக்கிறவனு போகிற வரணுக்கெல்லாம் தர்மம் பண்ணினா அவன் கெட்டு போகிறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருக்கிறன்னு அர்த்தம். அப்புறம் ஐயா ஒரு 7 சக்கரத்துக்கு ஒரு கடவுளாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அது குண்டலினி அம்பாள் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்புறம் மணிபுரம் ஐயா சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துக்கு இடம் பிரம்மன். அதுக்கான தேவன் யாருன்னா பிரம்மன். அடுத்து மணிபூரகம். மணிபூரகம் தான் மகாவிஷ்ணுவோட இடம். சரிங்களா? அடுத்து அநாகதம். அநாகதன்றது ருத்ரனத்தோட இடம். அதுக்கு அடுத்தது விசுத்தி, அது சிவபெருமானோட இன்னொரு வடிவமான பரசிவம். அதுக்கு அடுத்த வடிவமான சதாசிவம். அதுக்கு மேலே போனால் அது வெறும் சிவம் தான். வெளியே போயிட்டோம்னா அதுக்கு பேர் இந்த காட்சிகள்லாம் கிடையாதுங்க, வெறும் சிவம். அது வார்த்தையால் சொல்ல முடியாத, நம்ம ஓமானத்தால் படுத்த முடியாத ஒரு நிலை. அது தனக்குள்ளே உணர்ந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு ஒரு வடிவத்தில் அதை உணர்த்தவே முடியாது. அப்படி ஒரு வடிவம். அப்படி புரியாதுன்றதுக்காக தான் இங்கே பிரம்மனாகவும் சிவனாகவும் அம்பாலாகவும் இறைவன் இறங்கி வந்திருக்கான். சரி சரி. ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்போ தான் எட்டோம். அப்போ அறிவுக்கு எட்டன ஒரு பொருளை வச்சு தான் அறிவுக்கு எட்டாத பொருளை நான் பிடிக்கவே முடியும். அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில். ஒரு அறிவு அறியணும்பா, அதுக்கு எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் அறிவாச்சு வேணும். அது சிற்றறிவு. அது என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசுக்குள்ளே இருக்கிற இந்த சிற்றறிவை கொண்டு தான் பேரறிவாகிய இறைவனை நான் பிடிக்க முடியும். அப்போ கொஞ்சம் அறிவை வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில். இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதுவும் அறிவு தான். இப்படி ஒன்றை வச்சு போனால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பரம்பொருளை நான் உணரவே முடியும். அப்படி உணர்ந்துட்டா அதுலேருந்து நான் பிரிவுபடாமல் இருக்கணும்பா. அதை விட்டு நான் ஒரு காலம் கீழே இறங்கிடவே கூடாது. அந்த குறுப்பனை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் தெரியாது. சரி சரிங்களா? அதுதான் சார். ஐயா இப்போ நம்ம சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு நிலைக்கு போயிட்டோம். ஆனால் எப்படி சொல்கிறது புரியலையா? இப்போ ஒரு நிலைக்கு போயிட்டோம். நாங்கள் தியானத்தை ஒரு
கொஞ்சமாவது பார்த்தோம்னா அவங்க என்ன பார்த்துருக்கணும். அவங்க தியானத்தில் என்ன பார்த்து என்ன பார்த்தா ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க இவங்க பாடத்தில் அந்த சொல்லலைன்னா எது பார்த்தா கொஞ்ச நாள் இவங்க போயிருக்காங்கன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு அந்த மாதிரி சொன்னோன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாருக்கும் அது வந்து வேணாம் ஐயா பரவாயில்ல. அதை வந்து வேற மாதிரி சொல்லலாம். சரியா சொல்லுங்க ஐயா பரவாயில்ல. உயிரானது எப்படி இருக்குதுன்னா 5 பொருளாக இருக்குது. 5 பொருளாக இருக்கிறத முதல்ல 3ஆக மாற்றணும். எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியாது. புரிஞ்சதுன்னா சந்தோஷம். சரியா 5 3ஆக மாற்றணும், 3 1ஆக மாற்றணும். அந்த 1 தான் சிகாரம். அந்த சிகாரம் நெருப்பாக மாறும். அந்த நெருப்பு வேற எங்கேயும் வைக்க முடியாது. அதுக்கும் ஒரு இடங்குது. அதை உணர்ந்தால் உணரலாம். அதுக்கான வழி இருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் என்ன ஆகும்? அவங்க அதிலே கவனிச்சு அங்கே போயிடுவாங்க, அங்கே நிற்கிறாங்க. அதனால பாடத்தில் போகக்கூடாது. தனியாக வேணா கேளுங்க, சொல்கிறேன் நான். சரி சரி பரவாயில்ல. ரைட். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கினா நிறையா சந்தோஷம் வந்துச்சுன்னு ஒரு பைக் வாங்கினேன். 1 லட்சம் ரூபாய் ஒரு பைக் வாங்கினேன். அது வாங்கி ஒரு மாதத்தோ 2 மாதமும் ஐயோ இது என்ன பைக் நல்லாவே இல்லையே, இன்னொரு 3 லட்சம் பைக் பார்த்தேன். அதில் நல்லா இருக்குது, அது வாங்கிடலான்னு தோணுச்சு. அப்போது மனசு நிற்கல, விட்டுட்டேன். அப்புறமா ஒரு 25-24 வயசில் ஒரு கார் வாங்கினேன். நம்ம கார் ஒரு 2.5 லட்ச ரூபாய் காரு. அது பார்த்துட்டு இன்னொரு கார் பார்த்தேன். அதுக்குள்ளே நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த கார்லேயே ஒன்றுமே இல்லையேன்னு தோணுச்சு. அது போயிடுச்சு, விட்டுட்டேன். மனம் நிற்கல. அதுக்கப்புறமா ஒரு 4 ஃப்ளோர் பில்டிங் கட்டிட்டேன். ஒரு 25 லட்சம் செலவு பண்ணிட்டு 1 ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்குறது தவிரன்னு 1 ரூபாய் கடன் வாங்காமல் உடச்சி சம்பாதிச்ச பணத்துலேயே வீடு கட்டிட்டேன். அது என் பேரில் கூட வைக்கல. எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். கட்டிட்டு எங்கள் அம்மாக்கே கிஃப்ட் கொடுத்துட்டேன். அம்மா நீங்கள் வச்சுக்கம்மான்ட்டு. அப்புறம் அந்த வீட்டுக்கு கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. எல்லாமே இருக்குது வீட்டுக்குள்ளே. ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, தூங்குற எல்லாமே இருக்குது. இன்னொரு வீட்டு பார்த்தா எதாவது நான் குரூப் ப்ரெஷர் போனோம் இல்லையா, ஐயோ இது எங்கள் வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில எல்லாம் மறுபடியும் போகிறேன். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழும்போது எதா பார்த்தாலும் நமக்கு மன திருப்தி இல்லை. ஆனால் இந்த யோக பாதைக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ எது மேலே எனக்கு ஆசை இல்லை, எதுவுமே வேண்டாம் எனக்கு. நான் இருக்கிறேன், என் கூட நான் இருக்கிறேன், நான் உறவாடிட்டு இருக்கேன், என் கூட நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த அனுபவத்தை கொடுத்த ஐயாக்கோ பிரம்மசூத்திர குழுக்கோ இங்கே இருக்க எல்லா சீடருக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்லிக்கிறேன். நான் எவ்வளோ கோட்டி செலவு பண்ணாலும் இந்த ஆனால் நிம்மதி கிடைக்காது, அது மன திருப்தி கிடைக்காது. இந்த பாடம் பண்ண எனக்குள்ளே ஆகிற அனுபவத்தை வெளியே சொல்லவும் முடியாது. அது உள்ளுக்குள்ளேயே அனுபவிச்சு நான் சந்தோஷமாக இருக்கேயா. எதை சாப்பிட்டாலும் மறுபடியும் நிறைய ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் சாப்பாடு கூட சாப்பிட்டு இருக்கிறேன். இப்போ சும்மா வயசு பசிக்கு எதான ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், அப்படி வந்திருக்கிறையா. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயாவோட ஆசீர்வாதம்னாலே நல்லா பாடம் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்மவணக்கம். நல்லது. சிறப்பு. எல்லாரும் அடையணும். இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கார் வாங்கினேன், பைக்கு வாங்கினேன், வீடு கட்டினேன், ஆனாலும் ஆசை இருந்தது. பாடம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ அதுக்கான ஆசை எதுவுமே இல்லை, தேவையும் இல்லை. நான் இப்போ எங்கே இருந்தாலும் இருப்பேன்ற அளவுக்கு போயிட்டாரு. இந்த ஒன்றை கொடுக்குறது இந்த உலகத்தில் யாருக்குமே முடியாது, யாராலையும் முடியாது. இப்படி ஒரு பாதை, மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, எப்பா நீ இப்படி வாடு அப்படி வாடுன்னு சொல்லி கூடவே வழி நடத்தவும் இல்லை. கொடுத்தது பாடம் மட்டும்தான். அந்த பாடம் கொடுத்தா இவ்வளோ மாற்றங்கள் தானாக வாழ்க்கையில் வருது. மகான்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை நம்மளையும் வாழ வைக்கிறாரு ஐயா. எப்போவுமே நாம் ஐயாவுக்கு இந்த உயிர் உள்ள வர கடமைப்பட்ட உள்ளவங்க. அது நம்ம மறக்கவே கூடாது. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
உள்ளத்திலே திருப்பம் வந்தது. கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது. கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு. போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க. வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது.